அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது கடன் சுமை குறைய, வீட்டில் சுபகாரியம் நடக்க, வீடு கட்டி பாதியில் நின்றிருந்தால் அதை கட்டி பூர்த்தி செய்ய, இன்னும் பல செல்வம் தங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னாக்கா வீட்டில் எவ்வளோதான் இருந்தாலும் கடன் சுமை தீரவே இல்லை சார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு எளிய பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பாதி வீடு கட்டி நிற்கும், அதை பூர்த்தி பண்ண முடியாமல் தவிப்பாங்க. சில பேருக்கு சுபகாரியம் நடக்காது, அதாவது திருமணமாகி புத்திர பேர் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு திருமணமே கைக்கூடாது. இப்படி பல பிரச்சனை இருக்குது. செல்வம் எவ்வளோ வந்தாலும் தங்காது சார், வருது பணம்னா வருது, எங்கே போகுதுன்னே தெரியலன்னாங்களா. அதுக்காக இன்றைக்கி நம்ம காண போகிறது மகாலட்சுமியோட ஒரு எளிய பரிகாரம் பூஜை. இது வீட்டிலே செய்யலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது என்றைக்கு செய்யலான்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒன்று, எல்லாரும் தெரிஞ்சுங்க, பஞ்சமி தீதியில் செய்யலாம். ரெண்டாவது தசமி தீதியில் செய்யலாம். அடுத்து ஏகாதசியில் செய்யலாம். அடுத்தது பௌர்ணமி தீதியில் செய்யலாம். நிறைந்த வெள்ளிக்கிழமை செய்யலாம். குருவாரம் வியாழக்கிழமை இந்த நாளில் செய்யலாம். இந்த நாட்களில் ரொம்ப விசேஷமானது. இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, 108 ₹1 நாணயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும். அதே சமயம் வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க. வீட்டை எப்படி சுத்தம் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எல்லாரும் தாய்மார்கள்லாம் சுத்தம் பண்ண இல்லையா, அதில் பச்சை கற்பூரமும் பன்னீரும் வெட்டி வேர் கொஞ்சம் போட்டு அதை வீட்டை சுத்தம் பவித்திரன்னு சொல்லுவாங்க. அதை வீட்டை சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு தலைவாழை இலையோ, அப்படி தலைவாழை இல்லாதவங்க மந்தார இலை இருக்கலாம், இலையை வச்சுட்டு அந்த இலையில் பச்சை அரிசி, உங்கள் கை இருக்கு இல்லையா, மாதிரி இந்த கை அளவு பச்சை அரிசி பரப்பிடுங்க. பச்சை அரிசி பரப்பிட்டு மகாலட்சுமி படம் ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லை சில பேர் ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க, குழுவெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். அம்பாளுக்கு முல்லை, மல்லிகை, வாசை உள்ள மலர் அல்லது தாமரை புஷ்பம், இது புஷ்பம் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அந்த முன்னாடி வெத்தலைப்பாக்கு பழம், ஏற்கனவே பூஜை உங்களுக்கு தாய்மாருக்கு தெரியும், வெத்தலைப்பாக்கு பழம், ஊதுவத்தி, கற்பூரம், குறிப்பாக நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு இல்லாதவங்க நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். இது பண்ணிங்கன்னா என்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு, இல்லை முதல்ல சொல்லிட்டு என்னைக்கு செய்யணும்னு சொல்லிட்டு, இப்போ இந்த 108 ₹1 நாணயத்தை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பன்னீரில் கழுவி எடுத்துட்டு அதை வச்சுக்கணும். இப்போ மகாலட்சுமி முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் நவதானியம் இருந்ததுன்னா உங்கள் கையில் 3 பிடி போட்டு அந்த நவதானியத்தை நல்லா கழுவி அந்த தண்ணி கொண்டு போய் வில்வ மரத்தில் ஊற்றினா ரொம்ப நல்லது. இது நாங்கள் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். வில்வ மரத்தில் மகாலட்சுமி குடியிருக்காங்கன்ற ஒரு ஐதீகம். அதை ஊற்றிட்டு அதை பசுவுக்கும் தந்துடலாம். எதை நவதானியத்தை பசு கொடுக்கலாம். இது ரொம்ப விசேஷம். நீங்கள் ஆரம்பிக்க சொல்ல முன்னாடி இது செஞ்சுட்டா ரொம்ப விசேஷம். சரி, இப்படி முடியாதவங்க பரவாயில்ல, தவிர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 108 ₹1 நாணயம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஊற்றிட்டு நீங்கள் வடக்கு முகமாக பார்த்து உட்காரணும். அம்பாலை கிழக்கு முகமாக எழுந்தருளை செய்து நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்து 108 நாணயம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொன்றா எடுத்து ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே என்று 108 முறை இந்த ₹1 நாணயத்தை எடுத்து அம்பாள் முன்னாடி பாதத்தில் வச்சுருங்க. பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை காமிங்க. முடிச்சுட்டு உங்களால் முடிஞ்சதுனாக்கா இனிப்பு நைவேத்தியம், சக்கரை பொங்கலோ அல்லது உங்களுக்கு என்னவோ அதை செஞ்சுட்டு தீபாரத்தினை காட்டி தூபதீபம்னு சொல்லுவாங்க. சாம்பிராணி போடுறது, ஊதுவத்தி காட்டுறது, கற்பூர ஆரத்தி காட்டு, நெய் விளக்கு ஆரத்தி காமிச்சிட்டு அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கங்க. பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு அம்பாலை 108 முறை சொல்லிவிட்டு உங்கள் கோரிக்கை என்னவோ அந்த கோரிக்கையை எழுதுங்க. உங்களுக்கு செல்வம் சேரணுமா, சுபகாரியம் நடக்கணுமா, வீடு கட்டணுமா, கடன் சுமை தீரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதை 16 வாரம் செய்யணும் ஆச்சுங்களா. அதே போல் நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமையும் இந்த கடனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். பேங்க் கடனாக இருந்தாலும் சரி, லோன் கடனாக இருந்தாலும் சரி, எந்த கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு கடனாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கொஞ்சம் சிறிதளவு எடுத்து போய் கட்டுங்க அந்த கடனில். உங்களுக்கு 16 வாரத்துக்குள்ளே நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பச்சை அரிசி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மகாலட்சுமி எடுத்து உங்கள் நடுவில் வச்சுட்டு அந்த பச்சை அரிசியை கொஞ்சம் வெல்லம் போட்டு பசுவுக்கு தரலாம். இல்லை நீங்கள் சக்கரை பொங்கலாக செய்து கொஞ்சம் நெய் விட்டு வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் செய்து குழந்தைங்களுக்கும் தந்து நீங்களும் சாப்பிட்டு கொஞ்சம் பசுவுக்கும் கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமியே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அது கன்றுள்ள பசுவை கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை மாதிரி செய்யுங்க. 16 வாரத்துக்குள்ளே உங்கள் கடன் எப்படி இருக்குது, செல்வம் தங்குதா, சுபகாரியம் நடக்குதான்ட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி.